இந்த ஒரு ஐபிஎல் வந்து 2016 ஐபிஎல்க்கு ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நடக்கிற ஐபிஎல் மாதிரியே இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபியில் வந்து 2016 டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணியிருந்தார். விராட் கோலி கையில் ஆரஞ்சு கேப் இருக்குது. ஸோ இப்போது 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து அப்படியே எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. ஆரஞ்சு கேப் இப்போது எஸ்ஆர்ஹெச் கையில், நம்ம ஹென்ரிக் கிளாசன் கையில் இருக்குது. பர்பிள் கேப் அப்படியே 2016 போய் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ஆர்ஹெச்சான புவனேஸ்வர் குமார் கையில் இருக்குது. இங்கே 2026 பக்கம் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா ஆர்சிபியை சேர்ந்த புவனேஸ்வர் குமார் கையில் இருக்குது. அப்புறம் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, டிராவிஸ் ஹெட்டு, வருண் ஆரான், ஹர்ஷால் பட்டேல் எல்லாமே ஆர்சிபிக்கு ஆடினாங்க. இங்கே அப்படியே ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே 3 பேரும் வந்து இப்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடிட்டு இருக்காங்க. 2016 ஆர்சிபி ஃபைனல் தோற்ற அந்த ஒரு வருஷம் டேனியல் விட்டோரி ஆர்சிபிக்கு ஹெட் கோச்சாக இருக்கார். இங்கே அப்படியே 2026 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேனியல் விட்டோரி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு ஹெட் கோச்சாக இருக்கார். அப்போ பார்த்துக்கோங்க, 2016க்கு 2026 ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி வந்து நடந்திருக்கு. இப்போ என்ன சொல்லுதுன்னா, 2016 கீ பிளேயர்ஸ் எல்லாமே எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் கையில் ஒரு ட்ராஃபி வந்து அமர்ந்திருக்கு. இப்போது 2026 ஆர்சிபிக்கு அந்த கீ பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கிறதுனால அப்போ ஆர்சிபி கையில் ட்ராஃபி வரும். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நம்புகிறாங்க. இது உண்மையிலே ஆர்சிபி இந்த வருஷம் கோப்பை அடிப்பாங்களா, இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை சார், ஜிடின்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் கோப்பை அடிப்பாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.